ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான கேக் பண்ணலாம். அதுவும் இரும்பு சத்து மிகுந்த கேக். பேரிச்சம்பழத்தில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதோட சீடை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். நிறைய குழந்தைங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. டேட்ஸ் தினமும் ஒன்று கொடுத்து பாருங்கள், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஹார்ட்டுக்கும் நல்லது. அதை தோலோடு சாப்பிடலாம். அதில் தான் விட்டமின் ஏ, சின்னு அதிகமாக இருக்குது. அயன் சத்துக்கு பஞ்சமே இல்லாத ஒரே பழம் பேரிச்சம்பழம் தான். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட அதை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நியூட்ரிஷன் ப்ராப்ளம், எலும்புக்கு நல்லது, டைஜஷன், இன்னும் ஏகப்பட்டது சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் கேக்காக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பேரிச்சம்பழத்தில் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் பால், வீட்டில் பாலேடு இருந்தனால அதையும் அதில் போட்டுட்டேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. அரைக்க கொஞ்சம் மிக்சர் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணணும். தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்த்திக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது அப்பப்போ பண்ணால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். எதையுமே ஸ்டோர் பண்ணாமல் வச்சா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இதில் பால் சேர்க்கறனால நம்ம ஒரு நாள் மட்டும்தான் வைக்கணும். 2வது நாள் வச்சா அதோட டேஸ்ட்டு, அதோட டெக்ஸ்சர் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். அது எடுக்கும் போதே தெரியுது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி சைடெல்லாம் எடுத்து விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் எந்த திட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா கேக் எப்போவுமே ஸ்பாஞ்சியாக வரணும்னா திட்டாக இருந்தால் கேக் ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வராது. நம்ம நல்லா அரைச்சி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்தால் தான் கேக்கோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அப்போ நல்லா வேகும், நம்ம கேக்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு பேஸ்ட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். கூடவே கோதுமை மாவு 1 கப். என்கிட்ட ஒரு கிண்ணி தான் இருந்தது. என்கிட்ட மெஷர்மெண்ட் இல்லாதனால அந்த கிண்ணியை நான் காமிச்சிருக்கேன். அதில் 1 கப் நான் அளந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கொலன்னு கேக் நல்லா வராது. நல்லா அதெல்லாம் போட்டு நல்லா வலிச்சு எல்லா சைட்லேயும் படுற மாதிரி போட்டுடணும். டேட்ஸ் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்வீட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். அது 1/4 கப் தான் போட்டிருக்கேன். டேட்ஸில் ஆல்ரெடி ஸ்வீட்ஸ் இருக்கும். அதனால எனக்கு ஓவராக ஸ்வீட் தேவையில்லை. அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை அதிகமாக போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கீ நல்ல சாஃப்ட்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மிக்சர் ஜாரில் இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்தி, பால் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணி கூட ஊற்றலாம். அதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மறுபடியும் அதே கலவையோடு சேர்த்துடணும். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கொக்கோ பவுடர் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம கைக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கும்போது எதையுமே மறக்கவும் மாட்டோம். அதோட டேஸ்ட் போடும்போது அளவாகவும் கரெக்டாகவும் இருக்கும். இல்லைன்னா கடைசியாக போடும்போது மறந்துடும். இப்போது அந்த ஃபைன் பேஸ்ட்டை அது கூடவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கொக்கோ பவுடர் நான் 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மட்டும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதிகமாக அந்த சாக்லேட்டி ஸ்மெல் கூட இருக்காது, அந்த டேட்ஸோட ஸ்மெல்லும் இருக்காது. கொக்கோ பவுடர் போடும்போது ரெண்டுமே ஈக்குவலாக மேட்ச் ஆகிடும். முதல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா எல்லா சைட்லேயும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ அங்கங்கே நமக்கு திட்டாக இருக்காது. மிக்சிங்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அங்கங்கே சுகரோ டேட்ஸோ நின்றுச்சுன்னா டேஸ்ட் தனித்தனியாக அந்தந்த இடத்துல நிற்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறும் போது அதோட இலக்கம் எல்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம விஸ்க் மாதிரி அப்படியே ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும். கடைசியாக நம்ம பேக்கிங் சோடா போடணும். ஏன் நம்ம கடைசியாக போடுறோம்னா நம்ம விஸ்கை வச்சு நல்லா அப் டவுன் அப்படி பண்ணாதான் கேக் நல்லா வரும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எந்த அளவில் பீட் பண்ணுறோமோ அந்த அளவில் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ சைடெல்லாம் நம்ம எடுத்து விட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். அதுலேயே கொஞ்ச நேரம் ஊறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேக் பண்ணும்போது மட்டும் எப்போவுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா அங்கங்கே திட்டாக இருந்தால் கேக்கோட அந்த டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது, பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. இப்போ குழந்தைங்களுக்கு கேக் கொடுக்கறதுனா ஃபஸ்ட் அட்ராக்ஷனே அது பார்க்குறக்கு அழகாக இருக்கணும், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இது 3 மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணால் எந்த ரெசிபி வேணாலும் ஈஸியாக அவங்கள சாப்பிட வச்சிட முடியும். ட்ரே கரெக்டான அளவில் இருந்தால் தான் கேக்கு பொங்கி வரும்போது அந்த ட்ரேக்குள்ளேயே இருக்கும். நம்ம முக்கால்வாசி போட்டாலும் அந்த ட்ரே அதுக்கு மேலே பொங்கி வந்துடும். கேக் பேட்டரோட நம்ம எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி எது வேணால் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம ஆப்ஷனல் தான். நம்ம மிக்ஸ்
மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் அதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நம்ம மேலே டெக்கரேஷனுக்காகவும் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற முந்திரியை தான் சேர்த்துக்கிறேன். கேக் பேட்டரை டின்ல ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா தட்டி விட்டால் அது ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். 2-3 தடவை தட்டும் போது அது ஈக்குவலாக எல்லா பக்கமும் பரவிடும். ஷேப்பும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2-3 ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஊற்றுனதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம அதுக்கு மேலே ஏதாவது தூவி விட்டுட்டோம்னா அங்கங்கே திட்டாக நிற்கும். 2 தட்டு தட்டி வைக்கும்போது அது சமநிலையாகவும் இருக்கும். கடைசியாக நான் கொஞ்சம் முந்திரியை என்கிட்ட இந்த ஸ்ப்ரிங்க்லர் இருந்தனால நான் கொஞ்சம் முந்திரி அதில் போட்டு கொஞ்சம் அப்படியே மேலே கார்னிஷ் பண்ணிக்கிட்டேன். பார்க்குறக்கும் கேக் அழகாக இருக்கணும்ல. இது ஹெல்த்தியான கேக்காக இருந்தாலும் அட்ராக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால நான் கொஞ்சம் அப்படியே கார்னிஷ்காக அழகுபடுத்தலான்னு சொல்லிட்டு முந்திரியை போட்டிருக்கேன். என்ன நட்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். பீட் பண்ணும்போது கூட நட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஆப்ஷனல் தான். சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட அது இல்லாதனால கேக் பேட்டரோட நம்ம எந்த நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி எது வேணால் நம்ம சேர்த்திக்கலாம். நம்ம ஆப்ஷனல் தான். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் அதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நம்ம மேலே டெக்கரேஷனுக்காகவும் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற முந்திரியை தான் சேர்த்துக்கிறேன். குக்கரில் பண்ணுறனால இவ்வளோ டைம் எடுக்குது. இதே ஓவனில் பண்ணால் 180 டிகிரி செல்சியஸில் வச்சா போதும். இப்போ விசிலெல்லாம் எடுத்தனால நம்ம 20 மினிட்ஸ் மட்டும் கணக்கு வச்சு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா பாத்திரம் சைடில் கருகிடும். இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு ஏதோ ஒரு கத்தியோ இல்லை உடன் குச்சியோ விட்டு பார்த்தா ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம சைடெல்லாம் எடுத்து விட்டு கேக் டின்னை 4 சைட்லையும் தட்டி விட்டு அப்படியே திருப்பினா ஒட்டாமல் வந்துடும். அந்த 20 மினிட்ஸ் நம்ம பொறுமையாக எதையும் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டால் அந்த தம்மிலேயே எல்லாமே ரெடி ஆகிடும். அந்த 20 நிமிஷம் தம்மிலேயே கேக் ரெடி ஆயிரும். கேக் ரெடி ஆகி ஆறுனதுக்கப்புறம் நம்ம சைடெல்லாம் எடுத்து விட்டு கேக்கை கட் பண்ணும் போதே கத்தியில் ஒட்டாமல் வரணும். கேக் முக்கியமாக ரொம்ப நல்லா வெந்திருக்கணும். வெந்தால் தான் வயிறு வலியெல்லாம் வராது. 20 மினிட்ஸுங்கிறது ஒரு சில டேட்ஸ் முன்ன பின்ன இருக்கும். 22 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். 20 நிமிஷம் கழித்து கேக்கை வெளியில் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணும்போது கத்தியில் ஒட்டாமல் வரணும். தேவைன்னா சாக்லேட் சிரப் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த முந்திரியோட அந்த சாக்லேட் சிரப்பையும் சேர்த்தும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணுறேன். நம்ம செய்யும் போதே இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டால் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது கூட ஈஸி தான். ஓவனில் செஞ்சால் நமக்கு 10 மினிட்ஸ் ஆகும். குக்கரில் பண்ணால் 20 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுவும் இந்த கேக் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால தான் ஒரு சின்ன வீடியோவை இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்யுங்க. ஹெல்த்தி ஆப்ஷனில் ட்ரை பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.